இன்றைக்கு கர்த்தர் நம்மளோடு பேசின வசனங்கள் ஏசாயா 56:1 கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் நியாயத்தை கைக்கொண்டு நியாயத்தை செய்யுங்கள். இந்த வசனத்தை கொண்டு என்ன சொல்றாருன்னா, நம்ம நீதியின் பாதையில நடக்கணும், நியாயத்தை நீதியா நம்ம இருக்க சொல்லுகிறார். நீதியை கைக்கொண்டு நீதியை செய்யுங்கள், என் ரட்சிப்பும் வரும். அவருடைய ரட்சிப்பு நம்மளோடு வரும். என் நீதி வெளிப்படவும் சமீபமா இருக்கிறது. என்னுடைய நீதி வெளிப்பட சமீபமா இருக்கிறது என்று இந்த வசனத்தை கொண்டு சொல்கிறார். அடுத்து 2ஆம் அதிகாரம் உபாகமம் 28வது அதிகாரம் 1ஆம் வசனம். 28வது 1ஆம் வசனம். இன்று நான் உனக்கு விதைக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படி அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்கும் உன்னை மேன்மையாக வைப்பார். இந்த வசனத்தை கொண்டு என்ன சொல்லுகிறார்னா, இன்று நான் உனக்கு விதைக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகள். ஆண்டவர் இப்போ நமக்கு கட்டளைகளை கொடுக்கிறார். அந்த கட்டளைகளை படியாக சொல்லுகிறார், படியெல்லாம் செய்ய நீ கட்டளைகளின் படியெல்லாம் நீ செய்ய நீ கவனமாக இருக்கும்படிக்கு, அதாவது அவர் நமக்கு கொடுத்த கட்டளைகளை மறவாம இருக்கும்படிக்கு, கவனமாக இருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால். இப்போ இந்த வசனத்துல அவருடைய சத்தத்துக்கு நான் உண்மையாய் செவி கொடுப்பாயானால், அவருடைய நம்ம ஆராதிப்பது விசுவாசிப்பது எல்லாம் உண்மையாக அவருடைய சத்தத்துக்கு நம்ம உண்மையாக செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், பூமியுள்ள சகல ஜாதிகளுக்கும் உன்னை மேன்மையாக வைப்பேன். நம்ம கர்த்தர் சொல்லுகிறார், பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்கும் உன்னை மேன்மையாய் வைப்பேன் என்று இந்த 2 வசனத்தை கொண்டும் இன்றைக்கு நம்மளோட பேசியிருக்கிறார்.